பாத்தியா? உன் அம்மா சிவா எல்லாருமே அந்த சக்தி நினைப்புல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரியோட அப்பா ரத்தனமே அவளை காணும்னு சொன்னதும் அவ அப்படியே தொலைஞ்சு போகட்டும், அவளை பத்தி கவலைப்படாதீங்கன்னு எவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டான். இவங்க தான் அவளே நினைச்சிட்டு இருக்காங்க. அனிதா, நீ இந்த உலகத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சக்தி எல்லாம் யாரு? இடையில வந்தவ. இங்க எல்லாருக்குமே பிடிச்சவளா இருந்தா இப்ப இல்லாம போயிட்டா. கொஞ்ச நாள் நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு பாரு, சக்திய சுத்தமா மறந்து போயிடுவாங்க. விவாகரத்து கொடுக்க கூட வரலன்னதும் ஆள் எங்க போனானே தெரியலன்னு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரி வா, கீழே போலாம். வணக்கம் மேடம். வாங்க இன்ஸ்பெக்டர். என்னத்த போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? தெரியலையே, இரு என்ன பேசுறாங்கன்னு பாப்போம். என்ன இன்ஸ்பெக்டர், திடீர்னு உங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இங்க இந்துமதிங்கிறது யார் மேடம்? அவங்க என் அண்ணிதான். எதுக்காக அவங்கள கேக்குறீங்க? அவங்க மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. கம்ப்ளைண்டா? அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கோம். அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. அண்ணி மேல என்ன கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு? உங்க வீட்ல சக்தின்னு ஒரு பொண்ணு வேலை பார்த்திருக்காங்க. ஐயோ, அந்த பொண்ணுக்கும் இந்துமதியோட பையன் சிவாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாத இந்துமதி சக்தியை ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் தர சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை ஆளை காணோம். இந்துமதி அவங்கள கொலை பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். அத்தை, உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. எதுவும் தெரியாத மாதிரி கீழே போய் பார்க்கலாம். வா.